தமிழ்நாடு கர்நாடகா பார்டர். ஆனால் ஃபுல்லாக க்ளவுடியாக இருக்குங்க. மேக்ஸிமம் இங்கே வந்து போலீஸ் இருப்பாங்க இந்த டோல்கேட்டில். இந்த காய்ஸ் தான் ஹில்ஸு. காய்ஸ் குட் மார்னிங். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 6:30 ஆகுது. ஸோ இப்போ எங்கே போகிறோன்னா ஏலகிரி போகிறோம். ஸோ ஏலகிரிக்கு பிளான் என்னென்னா இங்கேருந்து நான் பெங்களூர்லேருந்து ஏன் வண்டி மட்டும்தான் ஒரு தமிழ்நாடு Gixxer கிளப்லேருந்து ஒரு 20 பைக்ஸ் அரௌண்ட் வருது ஃபுல்லாகவே. ஸோ நம்ம போயிட்டு எல்லாரையும் மீட் பண்ணுவோம். போகிற உள்ள நிமிஷத்தை கண்டிப்பாக பண்ணுறேன் காய்ஸ். காய்ஸ் டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக இப்போ 7 o'clock ஆகுது. இப்போ தான் நம்ம ரைடு ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் கரெக்டாக. காய்ஸ் ஃபைனலி ஆர் ஹெட்டிங் டு த ஹைவே. ஆனால் ஃபுல்லாக க்ளவுடியாக இருக்குங்க. அசூர் தாண்டின அப்புறம் வந்து கிளைமேட்டை நமக்கு தெரியும் என்ன அளவரத்தில் தமிழ்நாடு கிளைமேட் இருக்குது. டோல்கேட் தாண்ட போகிறோம். மத்திப்பள்ளி டோல்கேட் இது. தமிழ்நாடு கர்நாடகா பார்டர் என்ட்ரி. ஆனால் நம்ம தமிழ்நாடு தான். நிறைய விளாக்ஸ் வந்து 2 years முன்னாடி உள்ள விளாக்ஸ் எல்லாம் இன்னும் பெண்டிங்கில் இருக்குங்க. அவ்வளோ சோம்பேறித்தனம் ஒன்று, டைமிங் கிடைக்கல. மேக்ஸிமம் இங்கே வந்து போலீஸ் இருப்பாங்க இந்த டோல்கேட்டில். இந்த இடத்துல கரெக்டாக பிடிப்பாங்க. இந்த இடத்துல எப்போவுமே 58 minutes காமிக்குது. 52 kilometers இருக்குது. ஸோ இனி ஒரு சின்ன ஒரு பிரேக் எடுத்து கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு தான் திரும்ப அடுத்த வண்டி ஸ்டார்ட் பண்ணுவேன். ஹைவேலேருந்து வெளியே வந்துட்டோம். ஸோ நார்மல் சிட்டி ரோட். இங்கே ஒரு ஷார்ட் பிரேக் எடுக்கிற மாதிரி பிளான். தான் நம்ம பைக் செட்டப் பார்த்துக்கோங்க. வேறு மாதிரி அழுக்காயிருக்கு. நைஸ். பிரேக் எடுத்துட்டோம். கரெக்டாக ஒரு 15 நிமிஷம் இருந்தேன் பிரேக்கு. 39 kilometers இருக்குங்க. நாளைக்கு ஏலகிரியெல்லாம் நார்மலாக ரஷ்ஷாக தான் இருக்குது. ஆனால் வீக்கெண்ட் வேறு லைட்டாக மழை தூரல் விழுது. ரொம்ப பெஞ்சிச்சுன்னா திரும்ப ரெயின் கேஸ் மாட்டணும். நனையாமல் ரீச் ஆகலான்னு பார்த்தா நடக்காதுன்னு நினைக்கிறேன். இன்னும் 6.5 kilometer தான் மீட்டப் பாயிண்ட்டுக்கு. நியர்பை வந்துட்டேன். ஹெச்பி விட்டுருவாங்க. பட் யாரும் வந்திருக்காங்களான்னு தெரில. நான் தான் ஃபஸ்ட்டாக இருக்குன்னு நினைக்கிறேன். எனக்கு என்னமோ அப்படி தான் தெரிகிறது. ஏன்னா எல்லாருமே ரொம்ப லாங்லேருந்து வராங்க. ஸோ கண்டிப்பாக லேட் ஆகும். இப்போ யாராவது வந்திருக்காங்களான்னு பார்ப்போமா? யாருமே இல்லை. காய்ஸ் இப்போ 1 2 3 4 5 6 பைக் வந்திருக்கு. ஸோ இங்கே எல்லாருமே ரைடர்ஸ் இருக்காங்க. ஸோ மிச்சம் உள்ளது வந்து கொஞ்சம் நேரமாக வருதுன்னு சொல்கிறாங்க. பட் இன்னும் ஆளஸ் காணும். 11 ஆயிடுச்சு. எங்கள் மீட்டப் வந்து 9 மணிக்கு பிளான் பண்ணது. ஸோ இன்னும் யாரும் வரல. ஸோ எல்லாம் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம். இதுதான் பைக்ஸ். Gixxer 155, 250, இது 250, இது 150, இது 150, இது 150. இது எங்கள் பெரிய அட்மின். இது பெரிய கோடர் நம்ம பில்லியன். இது வந்து பெரிய சோசியல் இன்ஃப்ளூயன்சர். 12 மணி ஆயிடுச்சு. இன்னும் வண்டிகள் வந்த மாதிரி இல்லை. 9 மணிக்கு வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறோம். ஃபன்னாக போயிட்டுருக்கு பழப்பு. 12 o'clock பார்ப்போம். இன்னும் ஒரு ½ an hour எல்லோரும் வந்துடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ எல்லோரும் கிளம்புற மாதிரி பிளான் இருக்கும். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 வண்டி வந்துருக்கு கைஸ். இன்னும் 2 வண்டி பெண்டிங்கில் இருக்குது. ஸோ வந்துட்டுருக்கு கைஸ். அவ்வளோதான். இங்கேருந்து கிளம்புறோம். இப்போது டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 12 ஹாலுக்கு 12:30 ஆகிடுச்சு அரௌண்டு. ஸோ இங்கேருந்து நீ கரெக்டாக 34 நிமிஷம் காமிக்குது. எப்படியும் 45 minutes ஆயிரும். ஃபோட்டோ கிட்ட எல்லாம் இப்போ இடையில போய் எடுத்துகிட்டு போகிறதுக்கு. கரெக்டாக ஒரு 15 பைக் வந்துருக்குன்னு நினைக்கிறேன். ஆல்மோஸ்ட் ஐ திங்க். ஸோ 3 to 4 பைக்ஸ் பில்லியன்ஸ் இருக்காங்க. நைட் வந்து நிறைய பிளான்ஸ் இருக்கும் மேபி. காய்ஸ் லைட்டாக சாரல் விழுந்துக்கிட்டே இருக்கு. அதெல்லாம் கொஞ்சம் கடுப்பாகவும் இருக்குது, கொஞ்சம் பயமாகவும் இருக்குது. மழை பெஞ்சிருமீன்னு. காய்ஸ் தான் ஹில்ஸு.